ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொபைல், அதாவது 4 மொபைலும் ஒரு டேபும் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் டூன்னு சொல்லிட்டு ஒரு 10 மாதம் வாரண்டின்னு நினைக்கிறேன். இப்போ 10 மாதம் வாரண்டி தானேப்பா நத்திங் டூ. 10 மாதம் வாரண்டிங் பஸ் இது. 10 மாதம் வாரண்டி புதுசு. அப்போ 2 மாதம் தான் யூசேஜே பண்ணியிருக்காங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக செம்ம நீட்டாக இருக்குது. புது மொபைல் இது. 2 மாதம் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் தான் வரும். சீல்டு கட்டு கிடையாது, புதுசு. இருந்தாலும் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 28,000 ரூபா தான் தரோம். இது பாருங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது. இதெல்லாம் வந்து 1 இயர் யூஸ் பண்ணியிருந்தாங்களா, 6 மாதம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபினிஷிங்கே நமக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ ஒரு புது மொபைலு, செம்ம தரமாக இருக்குது, செம்ம நீட் கண்டிஷனு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி பார்த்துருவோம். நத்திங் டூ இது, நத்திங் ஒன் கிடையாது. இங்கே வந்து முட்டை சேஃபில் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், எட்ஜ் மாடலில் இருக்கும் இந்த இடம். மொபைல் நத்திங் ஒன்னோட நத்திங் டூ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன். புது மொபைல் இது. 10 மந்த் வாரண்டி இருக்கு, சார்ஜர் கேபிள் இருக்கு. $256 GB 12 GB ரேமு. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா, 28,000 தரேன். வாங்கலாம். புதுசு எவ்வளோப்பா இருக்குது ஆன்லைனில்? ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது? 40,000 ரூபா இருக்கா? 40,000 ரூபான்னா 12,000 ரூபா, கிட்டத்தட்ட 12,000 ரூபா. புதுசே 12,000 ரூபா கணக்கில் வருதுங்க. இது புது மொபைல் மாதிரி தான், 2 மாதம் தான் யூசேஜ். அப்போ ஸோ கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் வாங்குறதுக்கு சமம் தான். 40,000 ரூபா இருக்குன்றாப்ல புதுசு. எவ்வளோ அப்படியா? ஸோ ஓகே, பாருங்க, 12,000 ரூபா, 38,000 ரூபா நாங்கள் தரோம். 28,000, 28,000 ரூபா தரோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோ. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பின்னாடியே எழுதியிருக்கு, 5,500 ரூபா, அதாவது 5,500. ஒரிஜினல் டிஸ்பிளே எதுவும் மாற்றலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே தான் இதோட ப்ரைஸே. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் இது வந்து 10,000 கம்மி வாங்கவே முடியாது. இப்போ வந்து அப்படியே ஒரு 9,000, 9,500, 8,000 கூட விற்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஸோ இது பேக் டோர் மட்டும்தானே உடஞ்சிருக்கு. பேக் டோர் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டா தெரியாது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம புதுசாக செம்ம நீட்டாக இருக்குது. புதுசுனா புதுசு கிடையாது, செகண்ட்ஸ் தான். 8-128. ஸோ தெளிவாக இருக்கிற மொபைலாக இருக்குது. 8-128 ரெட்மி நோட் 10 ப்ரோ, செம்ம மொபைல் இது. 5,500. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கிடுவீங்க. நான் கொடுக்குற விலையை 9,000 ரூபா தான் கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, சாம்சங் கேலக்ஸியில் S20 FE 5G மொபைல், 4G கிடையாது, இதில் 5Gயும் வரும் 4G வரும். 9,000 ரூபா கொடுக்குறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் புரோக்கனாக இருக்குது. இருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ் புரோக்கன். வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலில் ஒரு சின்ன டென்ட்லாம் கிடையாது, ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் எதுவுமே கிடையாது. செம்ம தெளிவாக தான் இருக்குது மொபைலு. ஸோ 8-128, 9,000 ரூபா, 9,000 தரேன். அந்த கண்ணாடி உடஞ்சதுனால தான் கம்மியாக தரோம், அதை நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்கணும், சரியா? இது கண்ணாடி உடையாமல் இருந்தால் இதோட விலை 15,000 ரூபா, 15,500 ரூபா, 15,000 ரூபா விற்கிறோம் நாங்கள். ஏன்னா S20 FE 5G மொபைலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து A53ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான். இதுவும் A53ன்றது ஒரு பெரிய மொபைல் தான், 5G மொபைலு. 8-128, 10,500 ரூபா தரேன். செம்ம ஷார்ப்பாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனால் சாம்சங் வாங்கணுன்றது வந்து நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. சாம்சங்கில் அந்த குவாலிட்டி இருக்கும், அந்த பிக்சர் குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி, அந்த மற்ற எல்லாமே ஓரளவு நல்லா ஓரளவு அப்படியே 1 இயர் 2 இயர்ஸ் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மொபைல் போயிட்டே இருக்கும், ஃபால்ட் எதுவும் வராது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8-128 சாம்சங் கேலக்ஸி
சாம்சங் கேலக்ஸி A53 5G மொபைல். ஸோ விலை வந்து 10,500. இது வந்து ஒரு டேப், இது எம்ஐயில் சிம் கார்டு கிடையாது, ஒய்ஃபை தான் இது போட்டு யூஸ் பண்ண முடியும். 2800 தரேன். சிம் கார்டு போடலான்னு நினைக்கிறேன். இப்போ இது சிம் கார்டா ஒய்ஃபையா மெமரி கார்டா பாரு. ஏன்னா மெமரி போட முடியாதா? இல்லைடா, அது நான் முடியாதுன்னு சொன்னான் பாரு. மெமரி கார்டா கூட இருக்கலாம்ல, சிம் கார்டா மெமரி கார்டா தெரியல. 2800 இது மெமரி கார்டு. மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஒய்ஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். 2800, 2800. 2GB ரேமா? இது என்ன ஜிபி ரேம்டா? 232 பஸ். ஸோ ஐடியா இருக்கா பாருங்க. மூணுமே நாங்கள் விலை சொல்லிட்டோம். 3 இல்லை, மொத்தம் எத்தனை? 5 பீஸா? ஆமாம், 5 பீஸ் ஆச்சு. இதோட நத்திங்கோட சேர்த்து 5 பீஸு. பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. இருந்துச்சுன்னா டக்குன்னு கால் பண்ணி வாங்கிக்கோங்க.